நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கொடிக்கம்பத்தை தொட்டு வணங்கி சாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தில் 4 நாட்களாக சுற்றுப்பயணம் வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நினைத்தாலே முக்தி தரும் தலமாக திகழும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற வேண்டும் என அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் உள்ள கொடி கம்பத்தினை தொட்டு வணங்கி சாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இதில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ். ராமச்சந்திரன், போலூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பெருமாள் நகர் ராஜன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை செய்து வந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 நாட்களாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பயணம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சாமி தரிசனம், கோவில் நிர்வாகத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமன்னூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஹரிஹரா மகா கணபதி, ஸ்ரீ ராஜயோக சமேதா ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு பால்குடம், காவடி எடுத்தல் மற்றும் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சின்னமன்னூர் அருள்மிகு சிவகாமி அம்மன் கோவிலில் சிவகாமி அம்மன் பூலநந்தீஸ்வரர் தரிசனம் செய்து அங்கிருந்து அலகு குத்தி பால்குடம், கரகம், காவடி எடுத்து சின்னமன்னூர் நகரின் முக்கிய வீதிகளிலான வடக்கரத வீதி, தெற்கரத வீதி, கண்ணாடிக்கடை மூக்கு போன்ற வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பாலினை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சடையாண்டி சித்தர், ஸ்ரீ கோபால் சித்தர், ஸ்ரீ தோழையர் சித்தர் ஆகியோரின் ஜீவ சமாதிகளும் சிறப்பு பூஜைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சின்னமன்னூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சிவபக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினார். சின்னமன்னூர் அருகே வேப்பம்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமன்னூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேப்பம்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது. இம்முகாமில் பட்டா மாறுதல், பெயர் மாற்றம் செய்தல், மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தல், முதியோர் உதவித்தொகை, மருத்துவ காப்பீடு, மருத்துவத்துறை, காவல்துறை போன்ற அனைத்து துறை அலுவலர்களிடம் பொதுமக்கள் விண்ணப்பம் செய்தனர். இந்நிகழ்வில் திமுக சின்னமன்னூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை முகாமினை பார்வையிட்டு அலுவலர்களிடம் பணிகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து மருத்துவத்துறையின் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு பெட்டகம் வழங்கப்பட்டது. முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை கொடுக்கப்பட்டது. பெரியகுளத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட 14, 15, 16 மற்றும் 17வது வார்டு பகுதிகளுக்கு இன்று 19/8/2025 செவ்வாய்க்கிழமை வைகை அணை செல்லும் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமை அப்பகுதிகளின் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வெறையூர் கிராமத்தில் பல வகையான வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் வெறையூர் கிராமத்தில் கடந்த 25 வருடங்களாக அக்ஷய நிறுவனத்தின் சார்பில் மரவள்ளி கிழங்கு மாவினால் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி வருவதால் பல வகையான வண்ணங்களில் விற்பனைக்கு விநாயகர் திருவுருவ சிலைகள் தயாரிக்கும் பணியினை நடைபெற்று வருகின்றது. இந்த சிலைகள் 3 அடி முதல் 10 அடி வரை அரசு அனுமதியோடு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ரூபாய் 1000 முதல் 3000 வரை விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. எனவே பல வண்ணங்களால் செய்யப்பட்ட இந்த விநாயகர் சிலைகள் பகுதியில் உள்ள மக்கள் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு சிலைகளை எடுத்து சென்றனர். மேலும் பொதுமக்கள் கூறியதாவது: வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலையை வைத்து நாங்கள் வழிபாடு செய்வது வழக்கம். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் ஆண்டுதோறும் அக்ஷய் என்ற நிறுவனத்தில் நாங்கள் விநாயகர் சிலை எடுப்பது வழக்கமாகும். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு விநாயகர் சிலைகள் இந்த நிறுவனத்தில் எடுத்து செல்கின்றோம். இங்கு தயாரிக்கப்படும் அனைத்து சிலைகளும் நல்ல வண்ணங்களால் செய்யப்பட்ட சிலைகளும் மற்றும் குறைந்த விலையில் கிடைக்கிறதனால் எங்களுக்கு நல்ல பயன்பாட்டிற்கு உள்ளது என மக்கள் தெரிவித்தனர்.
மேலும் மரவள்ளி கிழங்கு மாவினால் செய்யப்படும் இந்த விநாயகர் சிலைகள் 15 நிமிடத்தில் தண்ணீரில் கரைந்துவிடும் என்பது நிறுவனத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி 3வது வார்டுக்கு உட்பட்ட மேலப்பெருவிளை புனித ஜெபமாலை அன்னை ஆலய வளாகத்தில் வைத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா, மாநகராட்சி மேயர் மகேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் மகளிர் உரிமை தொகை, குடிநீர் இணைப்பு, பட்டா மாற்றம், முதியோர் ஓய்வூதியம், முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டம் போன்ற விண்ணப்பம் அளிக்க பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். இந்த முகாமில் மாநகராட்சி அலுவலர்கள், நகராட்சி நிர்வாகம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மின்சாரத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை போன்ற 13 துறை சார்ந்த அலுவலர்கள் முகாமில் இருந்தனர். இதனால் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலரிடம் கொடுத்தனர். மேலும் பொதுமக்கள் கூறுகையில், பல நாட்களாக அலுவலகமாக அலைந்து மிகவும் சிரமப்பட்ட நிலையில் தற்போது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. முகாமில் 10க்கும் மேற்பட்ட துறையினர் ஒரே இடத்தில் இருப்பதால் எங்களுக்கு மனு கொடுப்பது மிகவும் சுலபமாக இருக்கிறது. மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதனால் நாங்கள் மிகவும் பயனடைந்துள்ளோம். தமிழக அரசுக்கு நன்றி கூறினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினால நீங்க எந்த மாதிரியான பயன்கள் அடைகிறீங்க? இந்த ஊருக்கு இந்த முகாம் வந்ததுனால நிறைய மக்களுக்கு நல்ல பயனடைவு. ஒவ்வொரு காரியத்துக்கும் பட்டாடுனாலும் சரிதான், மற்றபடி இந்த சொத்து காரியங்களுக்கு எந்த விஷயத்துக்கும், முதியோர் தொகை உதவித்தொகைக்கு, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் மக்கள் வெளியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வரணும். இது அப்படி இல்லாமல் எல்லா காரியங்களும் இங்கே ஒரு இடத்துல வந்து சேர்ந்து எல்லா மக்களும் இதில் பயனடையும்படியாக எங்களுக்கு இருக்குது. இது ரொம்ப பயனுள்ளதாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த திட்டத்தினால மேலும் பலனும் பெற்று அடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆற்காடு அடுத்த விளாப்பாக்கம் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம். ராணிப்பேட்டை மாவட்டம் விளாப்பாக்கம் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 15க்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் JU சந்திரகலா, ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன், திமிரி ஒன்றிய குழு துணைத் தலைவர் கலந்து கொண்டு பொது சுகாதாரம், நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கினார்கள். இதில் விளாப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட 8வது வார்டு முதல் 15வது வார்டு வரை உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மனு அளித்தனர். இதில் விளாப்பாக்க பேரூராட்சி தலைவர் TV மனோகரன், செயல் அலுவலர் அர்ஜுனன், திமிரி வருவாய் ஆய்வாளர் கார்த்திக் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கொடைக்கானல் மலை கிராமங்களில் வானில் நீல நிறம் மேக கூட்டங்கள் இடையே சில நிமிடங்கள் மட்டும் வானவில் போல கலராக தெரிந்த அதிசயம் ஆர்வத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக சாரல் மழை பெய்து வந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கொடைக்கானல் மலைப்பகுதியில் வெப்பம் நிலவியது. மேலும் வானில் நீல நிறமாகவும் மேகக்கூட்டங்கள் காட்சி அளித்தது. இதனையடுத்து மேகக்கூட்டங்கள் இடையில் வானவில் போல் கலராக சில நிமிடங்கள் தெரிந்தது. இந்த அதிசயத்தை கிராம மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மழை பெய்த பின் ஒரு சில நாட்கள் வானவில் காட்சி அளிக்கும். ஆனால் வானவில் போல இன்று கலராக காட்சி அளித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். கொடைக்கானல் பூண்டி மலை கிராமத்தில் 16 வயது சிறுமியை காதலித்து வீட்டில் 4 மாத காலமாக வைத்து பராமரித்து வந்த இளைஞர். சிறுமியின் பெற்றோர் சிறுமியை கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்ததாக அளித்த புகாரின் அடிப்படையில் இளைஞர் போக்சோ வழக்கில் கைது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக பூண்டி மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த மலை கிராமத்தில் வசிப்பவர் கிருஷ்ணன் மகனான சுரேஷ், வயது 27. இவர் இதே கிராமத்தில் வசிக்கும் 16 வயது சிறுமியை காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து சிறுமியின் காதல் 2 குடும்பத்திற்கும் தெரிந்த நிலையில் சிறுமியின் குடும்பத்துடன் சண்டையிட்ட இளைஞர் சுரேஷ் தனது வீட்டில் கடந்த 4 மாதம் சிறுமியுடன் வசித்ததாக சொல்லப்படுகிறது.
இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர்கள் நேற்று மகளிர் காவல் நிலையத்தில் தனது மகளை சுரேஷ் என்பவர் கடத்தி சென்றதாகவும் ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளித்ததில் கொடைக்கானல் மகளிர் காவல்துறையினர் சிறுமியை மீட்டு சுரேஷ் என்ற இளைஞரை போக்சோ வழக்கில் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் பூண்டி மலை கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.